ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால், பிள்ளையார் 15 பெண்களை திருமணம் செய்து கொண்டதாக புராணம் சொல்கிறது. வடக்கு இந்திய புராணம் இக்குறிப்பு காணப்படுகிறது. அந்த 15 தர்ம பத்தினிகள் சித்தி, புத்தி, வல்லமை, மோதை, பிரமோதை, சுமுகை, சுந்தரி, மனோரணம், மங்களை, கேசினி, சாந்தை, சாருகாசி, சமித்திரை, நந்தினி, காமதை. அன்பர்கள் இந்த அற்புதமான அந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 29/7/2026 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆடி 13வது நாள். இன்றைய விசேஷம் வியாச பூஜை, ஆடித்த தபசு, பௌர்ணமி, திருமாலி சோலை, கள்ளழகர், வடமதுரை சௌந்தரராஜ பெருமாள் தலங்களில் தேர், சங்கரன் கோவில், கோமதி அம்மன் தபசு காட்சி, சாதுர் மாசியா விரதம் ஆரம்பம், கோ பத்ம விரதம் சமாப்தம், பௌர்ணமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை, ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை காலை 10:30 12 மணி வரை, திதி பௌர்ணமி இரவு 8:58 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடம், மாலை 5:08 வரை. யோகம் அமிர்த சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால், இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை, புனர்பூசம். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசியாகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், பல தாரம் நாடும் கணவன் மனம் மாற. வேகமாக இந்த உலகத்தில் நாமும்
வேகமாக செல்ல வேண்டியது உள்ளது. நமது திருமணம் முடிந்து நம் பிள்ளைகள் படித்து முடித்து அவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற நிலை கண் இமைக்கும் நேரத்தில் வந்து விடுகிறது. நமக்கு முதுமை வந்து சேருகிறது. தற்காலத்தில் பெண் பிள்ளைகள் அதிக ஈடுபாடுடன் கல்வியை பயில்கின்றார்கள். பிள்ளைகள் படித்து பட்டங்களை பெற செய்யும் நாம் அவர்களுக்கு மாப்பிள்ளை தேர்வு செய்யும் போது அவசரம் காட்டி தேர்வு செய்யக்கூடாது. ஒரு சிலர் மிக அவசரமாக படிப்பு, பணம், நிறம் என்ற அடிப்படையில் மட்டும் மணமகனை தேர்வு செய்து விடுகிறார்கள். பணத்தை எப்போது வேண்டுமானாலும் ஈட்டலாம். உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு மணமகன் தேர்வு செய்யும் போது மணமகனின் ஜாதக கட்டத்தை பார்த்து தேர்வு செய்ய வேண்டும். அப்போதுதான் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். லக்னத்தில் சந்திரன் வலிமை பெற்று நிற்க வேண்டும். கலத்திரக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன் நின்ற ராசிக்கு 7வது ராசிக்குரிய கிரகம் லக்னத்துக்கு 9வது வீட்டிலே நிற்க வேண்டும். குடும்பஸ்தானத்தை சுபகிரகங்கள் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜாதகம் அமைந்த நட்சத்திர பொருத்தமுள்ள மணமகனை தேர்வு செய்ய வேண்டும். இப்படி தேர்வு செய்தால் அந்த ஜாதகர் தன் ஆயுள் உள்ளவரை ஒரு பெண்ணையே மணந்து அவரோடவே வாழ்வார். பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் என்ற ராசிக்கு 2ஆம் வீட்டில் கிரகமும் 7ஆம் வீட்டின் கிரகமும் வலிமையுடன் லக்னத்துடன் 5ஆம் வீட்டில் நின்று குருவின் பார்வையை பெற்றால் அந்த ஜாதகர் ஒரே மனைவியோடு ஆயுள் காலம் வரை வாழ்ந்திருப்பார். லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் பாவ கிரகம் நின்றிட 11ஆம் பாவத்துக்குரிய கிரகம் சுக்கிரனோடு சேர்ந்து நிற்க சந்திரன் நின்ற ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி நின்றிட இத்தகைய அமைப்புடைய ஜாதகர் 4 பெண்களை மனம் புரிந்து பல தொல்லைகளை அனுபவிப்பார். எனவே இப்படிப்பட்ட ஜாதகத்தை பிள்ளைகளுக்கு தேர்வு செய்யக்கூடாது. லக்னத்துக்கு 7வது வீட்டில் அதிபதி எங்கு அமைகின்றாரோ அந்த வீட்டின் 6வது வீட்டில் செவ்வாய் அமரும். அவரை சனி பார்க்கும். அமைந்த ஜாதகர் மனைவிக்கு தெரியாமல் அந்நிய பெண்களோடு தொடர்புடையராய் இருப்பார். எனவே இப்படிப்பட்ட ஜாதகரையும் பிள்ளைகளுக்கு தேர்வு செய்து விடாதீர்கள். லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துக்குரிய கிரகம் சார பலம் பெற்று பாவியோடு நிற்கும். லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் பாவ கிரகம் அமைய பெற்ற நிலையில் உள்ள ஜாதகர் மனைவியை விட்டு பிற பெண்களுடன் தொடர்பு கொண்டிருப்பார். எனவே இப்படிப்பட்ட ஜாதகம் உள்ளவரை பிள்ளைக்கு தேர்வு செய்யாதீர்கள். இந்த விவரங்களை தெரிந்து நீங்கள் வரன் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் பொருத்தம் பார்த்து ஜோதிடரை அணுகும் பொழுது இந்த விவரத்தை சொல்லி கேட்டு பார்க்க வேண்டும். இதற்கு உண்டான எளிய பரிகாரம் என்னவென்றால், சிறிது மஞ்சள் தூளை எடுத்து அதனை தண்ணீர் விட்டு குழைத்து பிள்ளையார் பிடித்து என் கணவர் திருந்தி வாழ வேண்டும் என்று ஒரே நேரத்தில் 108 முறை சொல்லி வேண்டி வாருங்கள். 10 நாட்களுக்குள் பலன் கிடைக்கும். பின் அந்த பிள்ளையாரை கிணற்று, கடல் தவிர மற்ற இடங்களில் நீர்நிலையில் போட வேண்டும். இது ஒரு அனுபவ பரிகாரம். இந்த பரிகாரத்தை திருமணமாகாத பெண்கள் செய்தால் நல்ல மணமகன் கிடைப்பார். நாளைய தினம் செவ்வாய் பலம் தரும் செந்தூர், இதனுடைய முழு விவரம், இதனுடைய விளக்க உரை நாளைய தினம் நீங்கள் தொடர்ந்து பெற இருக்கின்றீர்கள். கடந்த சில நாட்களாகவே 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட பாவத்தை தொடர்ந்து புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானம், நம் அதிர்ஷ்டத்தை காட்டுகின்ற ஸ்தானம், இதிலே குழந்தை செல்வம் எப்படியெல்லாம் அமையும் என்பதை இன்றைய தினம் தொடர்ந்து நாம் 4வது பகுதியிலே ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. குழந்தை செல்வம் புதன் இருப்பதை வைத்து அந்த எண்ணிக்கை எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் எத்தனை குழந்தைகள் பாக்கியம் உண்டு என்பதை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். மேஷம் புதன் அங்கு இருந்தால் ஒரு குழந்தை. ரிஷபத்திலே புதன் இருந்தால் 3-4 குழந்தைகள். மிதுனத்திலே புதன் இருந்தால் 2-3 குழந்தைகள். கடகத்திலே புதன் இருந்தால் 5-6 குழந்தைகள். சிம்மத்தில் புதன் இருந்தால் குழந்தை வாய்ப்பது அரிதான். கன்னியிலே குழந்தை இருந்தால், அது புதன் இருந்தால் 2-3 குழந்தைகள். துலாமிலே
புதன் இருந்தால் 3-4 குழந்தைகள். விருச்சகத்திலே புதன் இருந்தால் 4-5 குழந்தைகள். தனுசிலே புதன் இருந்தால் 3-4 குழந்தைகள். மகரத்திலே இருந்தால் புதன் 2-3 குழந்தைகள். கும்பத்திலே இருந்தால் குழந்தைகள் இருப்பது அரிதான். மீனத்திலே புதன் இருந்தால் பல குழந்தைகள் அவர்களுக்கு ஏற்படும். குலதெய்வ சாபம் எப்படி அறிவது? தந்தைக்கு சூரியனை வைத்து பார்க்க வேண்டும். தாய்க்கு சந்திரனை வைத்து பார்க்க வேண்டும். துணைவருக்கு சுக்கிரனை வைத்து பார்க்க வேண்டும். குழந்தைக்கு குரு வைத்து பார்க்க வேண்டும். சகோதரர்களுக்கு செவ்வாயை வைத்து பார்க்க வேண்டும். ஜீவனம், ஆயுள் இதை அறிய சனியை வைத்து பார்க்க வேண்டும். ஜாதகத்தில் சனி எந்த வீட்டில் நிற்கின்றாரோ அந்த வீட்டுக்கு 6வது வீட்டை புதன், சந்திரன், சூரியன் பார்க்க குலதெய்வ சாபம் உண்டு. லக்னத்தை தீய கிரகம் பார்க்க குலதெய்வ சாபம் உண்டு. மகரம், கும்பம் வீட்டில் சூரியன் நின்று செவ்வாயை அந்த வீட்டை பார்க்க இதனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், சுக்கிரன் சொந்த ராசிக்கு செல்வதால் ஆகஸ்ட் மாதத்திலே அற்புத பலன்களை பெறப்போகும் 3 ராசிக்காரர்கள் இவர்கள்தான். நவகிரகங்களில் சுக்கிரன் நேர்மறையான பலனை கொடுக்கும் சக்தி வாய்ந்த கிரகமாய் கருதப்படுகிறார். ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கிரன் காதல், திருமணம், கலை, செழிப்பு மற்றும் ஆடம்பரத்தின் அதிபதியாய் கருதப்படுகின்றார். ஆகஸ்ட் மாதத்திலே சுக்கிரன் தனது சொந்த ராசிக்குள் நுழைய போகிறார். ஜோதிட ரீதியாக இது மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாய் கருதப்படுகிறது. இது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் காதல், நட்பு மற்றும் கூட்டாண்மை ஆகியவற்றில் உரையாடல்கள் ஆகியவற்றின் தாக்கத்தை ஏற்படுத்தும். இருப்பின் இந்த ராசி மாற்றம் சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் சிறப்பான பலன்களை அடையலாம். அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலிலே ரிஷபம். ரிஷப ராசியின் அதிபதியான சுக்கிரன் இருப்பதால் இந்த கிரக மாற்றம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நேர்மறையான பலன்களை ஏற்படுத்தும். இந்த கிரக பெயர்ச்சியால் முன்னேற்றம் கொடுக்கும் பல வாய்ப்புகள் தேடி வரும். மேலும் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை எதிர்பார்க்கலாம். அவர்கள் கடனாய் கொடுத்த பணம் இப்பொழுது திரும்ப கிடைக்கலாம். இது அவர்களின் நிதி நிலையை வலுப்படுத்தலாம். அவர்களின் உடல்நலம் சீராக இருக்கும். மேலும் புதிய செயல்கள் உற்சாகத்துடன் பங்கேற்கலாம். அவர்களின் திருமண வாழ்க்கையில் இப்பொழுது அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். வெளிப்படையான பேச்சுகளின் மூலம் அவர்கள் துணையுடன் இருந்த கடந்த கால பிரச்சனையை சரி செய்யலாம். சில குடும்ப நிகழ்வுகள் பங்கேற்க வாய்ப்பு உள்ளன. மேலும் அவர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினுடன் இருந்து வந்த பிரச்சனையை சரி செய்யலாம். இந்த காலத்தில் அவர்களுடைய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். அடுத்தது துலாம். சுக்கிரன் அதனுடைய சொந்த ராசியான துலாம் ராசிக்குள் நுழைவதால் அவர்கள் வாழ்க்கையிலே பல அபிரிதமான நன்மைகள் ஏற்பட போகிறது. இந்த யோகம் அவர்களுக்கு நிதி ஆதாயத்தை வாய்ப்புகளை திறக்குகிறது. மேலும் அவர்கள் பல்வேறு ஆதாரங்களில் இருந்து சம்பாதிக்கலாம். உங்கள் வேலையிலே உங்கள் செயல்திறனால் பெரிய விஷயங்களை சாதிக்கலாம். மேலும் உங்கள் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் தேடி வரும். மூதாதையர் சொத்து தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் சிறந்த பலனை எதிர்பார்க்கலாம். சுக்கிரனின் அருளால் வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாய் இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே புதிய வருமானத்திற்கு வழிகள் திறக்கும். இது ஒரு ஒட்டுமொத்தமான பொருளாதார நிலையை அதிகரிக்கும். அவர்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் ஆரோக்கியம் துணையாய் இருக்கும். மகர ராசிக்காரர் சுக்கிரனின் ராசி மாற்றத்தால் பல நன்மைகளை அனுபவிக்கப் போகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் அடையலாம். மேலும் அவர்களுடைய வேலையிலே பதவி உயர்வை பெறலாம். இந்த காலகட்டத்திலே உங்கள் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். மேலும் உங்கள் வேலை அல்லது வணிகத்திலே நல்லதொரு முன்னேற்றத்துக்கான பலன் வாய்ப்புகள் பெறலாம். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள உங்கள் பணிகள் இப்போது முடிக்கப்படலாம். இதனால் பொருளாதார நிலை வலுப்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய படைப்பாற்றல் மற்றும் சிந்திக்கும் திறன் சிறப்பாக இருக்கும். இது உங்கள் வேலைக்கு புதிய பரிமாணங்களை சேர்க்க உதவும். பணியிடத்தில் உங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் அவற்றை முழு நேர்மையுடன் திறமையுடன் நிறைவேற்ற முடியும். இந்த காலத்தில் சில மூதாதையார் சொத்துக்கள் பெற வாய்ப்பு உள்ளது. இது அவர்களுடைய நிதி நிலைமையை வலுப்படுத்தும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற
இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் இந்த பகுதியில்தான் வெளிவருகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. www.srikumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் தொடர்ந்து விரிவாகவும் விளக்கமாகவும் 12 ராசிகளுக்குரிய பொது பலனை ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மற்றவர்களின் உதவியால் காரிய அனுகூலம் உண்டாகும். பகைகளில் வெற்றி கிடைக்கும். பண வரத்து தாராளமாக இருக்கும். கையிருப்பு கூடும். இதுவரை இருந்த தொல்லைகள் நீங்கும். நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை, வெளிர் பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மற்றவர்களின் உதவியால் காரிய அனுகூலம் உண்டாகும். பகைகளில் வெற்றி கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணவரத்து தாராளமாக இருக்கும். கையிருப்பு கூடும். இதுவரை இருந்த தொல்லைகள் நீங்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டாகும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மனதிலே தைரியம் பிறக்கும். வாக்கு வன்மையால் ஆதாயத்தை பெற்றுத்தரும். உயர்மட்ட பதவியிலே உள்ளவருக்கு உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாய் இருக்கும். வாடிக்கையாளர் மத்தியிலே மதிப்பு கூடும். உங்களது உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெளிர் பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று மனதிலே தைரியம் பிறக்கும். வாக்குவன்மையால் ஆதாயத்தை பெற்றுத்தரும். ரோகிணி நட்சத்திரத்தை தான் உயர்மட்ட பதவியிலே உள்ள உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர் மத்தியில் மதிப்பு கூடும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த உங்களது உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சனை கட்டுப்படும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்க அமைதி உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி காணப்படும். பிள்ளைகள் நலனிலே கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். வாகனங்கள் சொத்துக்கள் வாங்க ஆர்வம் காட்டுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்க அமைதி உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி காணப்படும். பிள்ளைகள் நலனிலே கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனங்கள் சொத்துக்கள் வாங்க ஆர்வத்தை காட்டுவீர்கள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மற்றவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பணவரத்து திருப்தி தரும். வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கும். கிளைகளை விரிவுபடுத்த முழு கவனம் செலுத்துவீர்கள். மன அமைதி கிடைக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மற்றவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பண வரத்து திருப்தி தரும். வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கிளைகளை விரிவுபடுத்த முழு கவனம் செலுத்தி மன அமைதி கிடைக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று எதை பற்றியாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கும் மனநிலை இருக்கும். உங்கள் மீது மற்ற கோபம் காட்ட முடியாத அளவுக்கு நடந்து கொள்வீர்கள். மனக்கவலை குறையும். பண வரவு இருக்கும். பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 7.
உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று எதை பற்றியாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கும் மனநிலை இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்கள் மீது மற்ற கோபப்பட முடியாத அளவிற்கு நடந்து கொள்வீர்கள். மன கவலை குறையும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண வரவு இருக்கும். பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வீண் பழி நீங்கும். சில்லறை சண்டைகள் சரியாகும். தொழில் வியாபாரம் சற்று மந்தமாக காணப்பட்டாலும் பணம் வருவது தடைபடாது. பார்ட்னர்கள் தொடர்பான விஷயங்கள் சாதகமான பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு இருந்தால் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் அது குறையும். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை, பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்று வீண் பழி நீங்கும். சில்லறை சண்டைகள் சரியாகும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் வியாபாரம் சற்று மந்தமாக காணப்பட்டாலும் பணம் வருவது தடைபடாது. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பார்ட்னர் தொடர்பான விஷயங்கள் சாதகமான பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு வேலை பளு இருந்தாலும் சக ஊழியரின் ஒத்துழைப்பால் அது குறையும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த ஊழல் நீங்கும். பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். உறவினர்கள் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஊழல் நீங்கும். பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த உறவினரிடம் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று அக்கம் பக்கத்தினுடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். பண வரவு திருப்தி தரும். வீடு மனை பற்றிய கவலை குறையும். குடும்ப பிரச்சனை தீரும். கடன் கட்டுக்குள் இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு, வெளிர், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று அக்கம் பக்கத்தினுடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றி பண வரவு திருப்தி தரும். வீடு மனை பற்றிய கவலை குறையும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த குடும்ப பிரச்சனை தீரும். கடன் கட்டுக்குள் இருக்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பயணம் செல்ல நேரிடலாம். காரிய அனுகூலம் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவ முன் வருவீர்கள். வாழ்க்கை துணை மூலம் லாபம் கிடைக்கும். மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கி நிம்மதியும் கிடைக்க பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பயணம் செல்ல நேரிடலாம். காரிய அனுகூலம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த மற்றவர்களுக்கு உதவ முன் வருவீர்கள். வாழ்க்கை துணை மூலம் லாபம் கிடைக்கும். மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சி நிம்மதியும் கிடைக்க பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இறை பக்தி உங்களுக்கு ஒரு பெரிய மன ஆறுதலையும் மன அமைதியும் கொடுத்து இன்றைய வேலையிலே உற்சாகத்தை ஏற்படுத்தும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று உங்கள் மீது குற்றம் சொல்ல நினைப்பவர்கள் அதனை விட்டுவிடுவார். தொழில் வியாபாரத்தில் சுமாரான முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த கடன் வசதி கிடைப்பது சாதகமான பலன் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் சற்று கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உங்கள் மீது குற்றம் சொல்ல நினைப்பவர்கள் அதனை விட்டு விடுவார்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்த தொழில் வியாபாரத்தில் சுமாரான முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த கடன் வசதி கிடைப்பது சாதகமான பலன் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர் சற்று கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் நிம்மதியும் சுகமும் உண்டாகும். மன வருத்தத்தில் விட்டு சென்ற உறவினர் மீண்டும் வந்து சேர்வார். கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான உறவு இருக்கும். பிள்ளைகள் கல்வியிலே மேன்மை அடைவார். தீவிரமாக செயல்படுவார். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் நிம்மதியும் சுகமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மன வருத்தத்தில் விட்டு சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான உறவு இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் கல்வியில் மேன்மை அடைய தீவிரமாக செயல்படுவது. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.